ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நான் பார்க்க பண்ணுறது இல்லாமல் அந்த யூஸ் டூயிங் அப்பா அவருக்கு புதிச்சு இப்படி இழுத்து போட்டு எப்படி இருக்கிற அந்த ஒரு மைண்ட் செட். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொல்லுவார் பார்த்தீங்களா பிக் பாஸ். ஒவ்வொருத்தராக வந்து 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது பெஸ்ட்டாக 2 பேர் சூஸ் ஆகுறாங்கல்ல அவங்க தான் தலைவர் போட்டியில் கலந்துப்பாங்க. அதே மாதிரி ஒஸ்ட்டாக 2 பேர் சூஸ் ஆகுறாங்கல்ல அவங்க ஜெயிலுக்கு போகணும். அதுதான் கான்செப்ட். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வியானா சொல்கிறத பற்றி மட்டும்தான் இல்லை நம்ம பார்க்க போகிறோம். வந்த வியானா இருக்காங்கல்ல பெஸ்ட் 2 பேரை நான் சொல்ல போகிறது. ஒன்று விக்ரம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விக்ரமை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் கிளீனிங் வேலை பார்த்தாரு. அதாவது திவாகரும் பார்வதியும் ஃபர்ஸ்ட் வீக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இந்த வாட்டி விக்ரம் தான் பண்ணாரு. விக்ரம் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க, யாருன்றது தெரியல. ஏன்னா விக்ரம் தான் அதிகம் வேலை பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க. ஸோ விக்ரம் வேலை பார்க்கும் போது வேலை வாங்குற மாதிரி வியானாவும் ஜாலியாக அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவருமே அதை ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டாரு. அதாவது அவர் கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்ச ஃபன்னெல்லாம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் அந்த விஷயத்த பண்ணாரு. அதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. அதாவது அரிசி வந்து அங்கே பருக்கெல்லாம் சிந்தி இருந்தது, அதை கூட கரெக்டாக எடுத்தாரு. ரொம்ப ஜாலியாகவே இந்த விஷயத்த பண்ணாரு. நாங்கள் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் அவர்கிட்ட பண்ணோம், அதையும் அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதனால வந்து நான் அவரை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அவர் சொல்கிறது நிறைய இடத்துல கரெக்டாக இருக்குது. ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டா நீ இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாரு, அது கரெக்டாக பட்டுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா கெமியை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கெமியை பற்றி பெருமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, கேமுன்னு வந்தது, கேமுன்னு வரும்போது என்னோட கால் அப்படி பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக நடந்தது, எனக்கும் ரொம்ப வலிச்சது. இதெல்லாம் இருந்தாலுமே அந்த கேமுக்காக தான் கெமி அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க. ஆனால் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரின்னு உடனே நம்மளை கூல் பண்ணுற விஷயத்த பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே நல்லது. ஏன்னா கேம் நடக்கும் போது தான் அவங்களோட முரட்டுத்தனத்தை காமிக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க ஓகேவாக தான் இருக்காங்க. அப்படி தான் இருக்கணும். கேமில் மட்டும்தான் நம்ம ஃபோர்ஸாக இருக்கணும், மற்றபடிலாம் வந்து சாதாரணமாக இருக்கணும். அதை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. அதனால அவங்க பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கெமியை சூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க பெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் பதவியை தரமாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி தலைவர் பதவியை வந்து கமருதீன் ஜெயிஸ்டார்ல. அப்போ பெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு வேற ஏதாவது, அதாவது பெஸ்ட்டுன்னு மட்டும் சொல்லுவாங்களா இல்லை வேற ஏதாவது அவங்களுக்கு வசதி பண்ணி தருவாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு வியானா வந்து யாருக்கு ஓட் போட்டிருக்காங்க, விக்ரம்க்கும் கெமிக்கும். ஆனால் நிறைய ஓட்டு யாருக்கு வரும்னு நினைக்கிறேன்னா சபரிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து விக்ரம்க்கு கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் இந்த வீக்கு கொஞ்சம் நல்ல ஆக்டிவாக தான் இருந்தாரு, எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசினாரு. சொல்ல முடியாது அவர் பெஸ்ட்னு கூட நிறைய பேர் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி டாஸ்க் கீஸ்க்குலாம் வரும்போது துஷார் நல்லா பண்ணாரு, கெமி கூட நல்லா தான் பண்ணாங்க, சபரி நல்லா பண்ணாரு, எல்லா டாஸ்க்குமே ஆக்டிவா பண்ணாரு. தலைவன் பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காருல, அதனால சபரியை நிறைய பேர் செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க.